நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. பாத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்னென்ன லஞ்ச்னு சொல்லி பார்க்கலாம். நீங்க என்னென்ன பொரியல் எப்படி செய்யறதுன்றத போட்டுக்கலாம். வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் செய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு ரொம்பவும் ஸ்பெஷல் டேங்க. அது என்ன அப்படின்னா என்னுடைய பர்த்டேங்க. இன்னைக்கு என்னென்ன ஸ்பெஷல் சமைக்க போறேன் அப்படின்றத பார்க்கலாங்க. என்னடா மேலே பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகான 2 குருவிகள் இருக்கு. அங்க உட்காந்து கத்திக்கிட்டே இருக்கு. கீச் கீச்சுன்னு சவுண்ட் போட்டு. இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னே தெரியலப்பா. அரிசி ஊற வச்சிருந்தா சாதம் வச்சிருந்துக்கலாம். அரிசி கூட இன்னும் ஊற வைக்கவே இல்லை. இதுக்கப்புறமா நம்ம அரிசி ஊற வச்சு சாதம் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சமைக்க போறோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்யலாம். சமையல் இல்ல, என்னென்ன வேலை பிடிக்குமோ அந்த வேலையெல்லாம் செய்யலாங்க. எனக்கு வந்து சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு சமைச்சு பேக் பண்றதுன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. நம்ம சேனல்ல பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தா தெரியும். டெய்லியும் நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்ல பேக் பண்ணுவேன். அதே போல இன்னைக்கும் வந்து பேக் பண்ணலாம். ரொம்ப 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 சிம்பிளா தான் சமைக்க போறேன். என்ன சமைக்க போறேன்றது எனக்கே தெரியல. சரி சமைச்சுட்டு பார்க்கலாம். அந்த குருவி மேலே தான் போகுது என் கண்ணு. குருவி காட்ட முடிஞ்சா வீடியோவில் காட்டுறேன் பாருங்க. அங்க இருக்கு பாருங்க, தூரத்துல ஒரு சின்ன குருவி அழகா வந்து மேலே வந்து உட்காந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கு கிச்சு கிச்சுன்னு. அழகான குருவி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறமா நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா டைம் வந்து ரொம்ப ஓவர் ஆகிடுங்க. இதுக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனால் ரெடி ஆகி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒயிட் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால ஒயிட் கலர் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே 6:20 ஆக போகுது. இப்போ வாங்க சமைக்கிறதுக்கு போய் என்னென்ன சமைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி போல் ஆயிடுச்சுங்க. என்னென்ன சமையல் சமைச்சிருக்குன்ட்டு இன்னும் சமைக்கல, எல்லாம் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்லாம் எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து சாதம் வச்சுட்டேங்க. எப்படியும் சாதம் இல்லாமல் ஆகாது. அதனால வந்து சாதம் கொஞ்சம் வச்சுட்டேன். அடுத்ததாக வந்து இதில் என்ன இருக்குன்ட்டு அப்புறமா காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சட்னி செய்யறதுக்காக வந்து வேர்க்கடலை, அடுத்ததாக பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். புளிக்குழம்பு செய்ய போகிறேங்க. அதனால புளி கொஞ்சம் அதிகமாகவே ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. கத்திரிக்காய், அடுத்ததாக வந்து கீழே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் எனக்கு பிடிக்கும். அதனால உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து முருங்கைக்காவும் இருந்துச்சுங்க. அதனால இது பாருங்க, குட்டி குட்டியாக வந்து முருங்கைக்காவும் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து இதில் வந்து மொச்சப்பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்கேங்க. இது போட்டு செஞ்சால் நல்லா இருக்கும்ல, அதனால இருந்துச்சு. அதனால வேக வச்சு வச்சுருக்கேன். அப்படியே இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க. தக்காளி போட்டு வச்சுருக்கேங்க. இது வந்து புளிக்குழம்பு செய்கிறோம்ல, அதனால புளி கொஞ்சம் கம்மியாக போட்டு தக்காளி அதிகமாக போட்டால் நல்லா இருக்குங்க. அதனால தக்காளி போட்டு இது போல் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மசிச்சு எடுத்தோம்னா சூப்பரான சாஃப்டாக இருக்குங்க. 2 அடுப்புலையும் 2 வச்சாச்சு, வேகட்டும். குழம்பு செஞ்சுட்டு பார்க்கலாம். காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா தோசை செஞ்சிருக்கேங்க. அடுத்ததா வந்து எப்பயும் போல சட்னி செஞ்சு வச்சிருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாருங்க 5 லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்கிறேன். இது வந்து லஞ்ச் வாட்டர் கேனை தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிக்கலாங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு குழம்பு செஞ்சிருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த குழம்பு. அதான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்ன குழம்பு செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வாட்டர் கேன்ல எல்லாம் தண்ணி பிடிச்சி வச்சிடுறேன். வாங்க இன்னைக்கு என்னென்ன லஞ்சுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சாதங்க. சாதம் முன்னாடி காமிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சுட்டேன். சூப்பரான ஒரு சாதங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்ததா வந்து குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எங்க இருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா வந்து இது மொச்சங்க, பச்சை மொச்சை இருந்துச்சு, அதை போட்டு சூப்பரா வந்து ஒரு புளிக்குழம்பு செஞ்சுட்டேன். அடுத்ததா வந்து இதுல வந்து எப்பயும் போல அப்பாக்காக சட்னி செஞ்சு வச்சிருக்கிறேன். இதுல வந்து சாம்பார் இருக்குங்க, பருப்பு சாம்பார். அடுத்ததா வந்து கேபேஜ் குழம்புங்க. இன்னைக்கு இதெல்லாம் தாங்க ஸ்பெஷல். உங்களோட வீட்டுல நீங்க என்னென்ன ஸ்பெஷல் சமைச்சீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குங்க இந்த மச்ச குழம்பு, இந்த காராமணி அப்படி இந்த
மொச்ச பயிர் இல்லைன்னா நீங்க காராமணி கூட போட்டு செய்யலாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இது மச்சன்றதுனால அது போட்டாங்க. இதுல என்னன்னா கருவாடு போட்டுருந்தா ரொம்ப நல்லா இருக்குங்க. பீஸ்க்கு வந்து லஞ்ச் கொடுத்ததுனால அவங்க கருவாடு எல்லாம் அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால இன்னைக்கு கருவாடு போடல நானு. நீங்க லாஸ்டா இறக்கும் போது குட்டி கருவாடா இருந்தா லாஸ்டா இறக்கும் போது போட்டுக்கோங்க. பெரிய கருவாடா இருந்தா ஃபர்ஸ்டே நீங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்குறீங்களா அப்படியே போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. கருவாடு ஒண்ணுதாங்க மிஸ்ஸிலேயே இது எல்லாமே வந்து போட்டு செஞ்சிருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கறி குழம்பை விட இந்த மாதிரி மச்ச குழம்பு காராமணி போட்டு குழம்பு வச்சா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அதனால இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து எனக்கு பிடிச்ச சமையலே நான் வந்து சமைச்சிட்டேன். எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அன்சிகா என்ன சொல்லிட்டு போறான்னா இவங்க எந்த குழம்பா எந்த குழம்பு நிறைய போட்டு வச்சிருந்தேன்னு சொல்லி சொல்லிட்டு போகிறா. அதனால அவங்க காசுல வந்து பாத்தீங்கன்னா குழம்பு வைக்கிறோம் அதிகமா நாங்க போட்டு வச்சுக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து நாங்க ஷேர் பண்ணி சூப்பராகவே வந்து சாப்பிடுவாங்க. கவிக்கு இந்த அளவுக்கு போதுங்க. இது குழம்பு கொஞ்சமா போட்டு கூட நிறைய சாப்பாடு போட்டு கழிச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இது யாரோட காலுக்கு லாஸ்டா நம்ம கவினோட பாக்ஸ்க்கு சாதம் போட்டோம் அப்படின்னா சூப்பரா வந்து அவ்வளவுதான். லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சுங்க. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா சமைக்கலாங்க. மதியம் கூட வேற ஏதாவது சமைச்சுக்கலாம்னு சொல்லி இதுதான் சிம்பிளா சமைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ இதோட முடியுது கிடையாது. இதுக்கப்புறமா இன்னைக்கெல்லாம் நான் என்னென்ன செய்ய போறேன் அப்படின்றத தொடர்ந்து பாக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். குட்டீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போறதுக்காக ஸ்டைல் காமிக்கிறான். வந்து சாட்டர்டே கலர் ட்ரெஸ் இருக்கு பாருங்க. எல்லாரும் ட்ரெஸ்ஸும் ஸ்டைல் 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 காட்டுறாரு கவின் ஸ்டைல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க ஆன்ட்டிக்கு வந்து பிறந்த நாள். என்னன்னு சவுண்ட் பேசுறேன். இன்னைக்கு எங்க ஆன்ட்டிக்கு வந்து பர்த்டே. எல்லாரும் விஷ் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. நாங்க இந்த பக்கம் நிக்கிறோம். இவன் அந்த பக்கம் நின்று எல்லாம் சிரிப்பு காட்டுங்கிறான். நிதிஷ் எல்லாம் எப்படி குளிங்கி குளிங்கி சிரிக்கிறான் பாருங்க. சிரிப்பு காட்டுறாள் அவரு. அவ்வளவுதான் வேன் வரப்போகுது. பர்த்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காவும் முருங்கைக்கீரை இருந்தாங்க. கறி கூட பார்த்தீங்கன்னா மட்டன் கூட வாங்கல. இந்த கீரை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கீரை தான் சமைக்கணும்னு சொல்லி நிறைய இந்த அளவுக்கு வந்து கீரை பறிச்சுட்டேன். முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மரம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்காவும் முருங்கைக்கீரையும் பறிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இவ்வளோ கீரையை வந்து எனக்கெல்லாம் பொறுமையில் க்ளீன் பண்ணுறதுக்கு அம்மா கிட்ட கொடுத்தாலும் அம்மா சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம போய் முருங்கைக்காய் குழம்பும் முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க. கீரை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளீன் பண்ணி அம்மா தாங்க க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க. பொறுமையாக உட்காந்து கீரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து சாம்பார் தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் இந்த கீரைக்கு வந்து பொடி பொடியாக வந்து துருவி வச்சுருக்கேன். அடுத்தது தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா இங்கே வேக வச்சு வைக்கணுங்க. பருப்பு தண்ணி கொஞ்சம் போட்டு வச்சுக்கிது. இப்போ வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு விசில் வரட்டுங்க. பருப்பு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கடைஞ்சி வச்சுக்குது. முருங்கைக்காய் இருந்ததும் இதுலேயே போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு தாளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். அடுத்ததான் வந்து சாதம் பாருங்க. நல்லா சுட சுட வந்து வச்சுட்டேன். களி எனக்கு களி தாங்க பிடிக்கும். அதனால களி வந்து மரத்தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. உலை நல்லா கொதிக்குதா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற கீரையை வந்து அப்படியே சேர்த்த வேண்டியதுதான். உப்பு வந்து வெளியே இருக்குங்க. உப்பு எடுத்துட்டு வந்து போடணும். ஃபர்ஸ்ட் கீரை பாருங்க எவ்வளோ இருக்கு. க்ளீன் பண்ணி இப்போ தண்ணியில போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கும் போது கொஞ்சமாக தான் இருக்கும் கீரை. கொஞ்சமாக கீரை அள்ளி அப்படியே போட்டு வேக வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். கீரை பொரியல் எப்படி செய்யறன்றத பாருங்க. நீங்களும் வீட்டில் அதே போல் செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கீரை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வெந்து முடிஞ்சிச்சுங்க. தண்ணி எல்லாம் இல்லாம நல்லா வடிச்சுக்கணும்.
அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இங்க முருங்கை பாத்தீங்கன்னா வெந்துச்சுங்க. குக்கர்ல இருந்து எடுத்து சாம்பாரோட சேர்த்துட்டேன் பாருங்க. அப்படியே பூ மாதிரி வெந்துருச்சு. ஒரே விசில் தாங்க வைக்கணும். 2 3 விசில் விட்டீங்கன்னா முருங்கைக்காய் பாயாசம் மாதிரி ஆயிடும். ஒரே விசில் வச்சு எடுத்தா போதும். அப்படியே வாங்க கீரை பாருங்க. இந்த பப்பு வேகலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகணுங்க. நம்ம தானே சாப்பிடுறோம். கீரை வந்து பாத்தீங்கன்னா இறக்கிட்டேங்க. இப்ப கடாயில எல்லாம் சூடாகட்டும். நம்ம கீரையை வடிச்சு எடுத்துக்கலாம். இது தண்ணி கீரை தண்ணி வடிச்சிடலாங்க. இந்த தண்ணியிலே ரசம் கூட செய்யலாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனல்லே இருக்குங்க. குழம்பு அதிகமா செஞ்சதுனால இன்னைக்கு ரசம் எல்லாம் செய்யல. இப்போ வாங்க முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கடாய் ஆல்ரெடி வந்து நல்லா சூடாயிடுச்சு. குழம்பு பார்த்தீங்கன்னா இங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தாளிச்சு எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். கொதிக்கிட்டோம். எண்ணெய் பாருங்க நல்லா வந்து சூடாயிடுச்சா. இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு கூடவே பார்த்தீங்கன்னா இதுல வந்து கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் எடுத்து வச்சிருக்கிறேன். இதை போட்டு நல்லா பொன்னிறமா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணுங்க. கொஞ்சம் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து தீஞ்சிருங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது. நல்லா பொறுமையா வந்து மிக்ஸ் பண்ணி பொன்னிறமா வச்சுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வந்து இதுதாங்க. போட்டுட்டு இதையும் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்ததா கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் கட் பண்ண பொறுமை இருந்தா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நம்ம கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போடணுங்க. சால்ட் உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தான் எடுப்பேன். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சா. இதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்ம வதக்கிக்கணும். நல்லா வந்து பொன்னிறமா வதங்கட்டுங்க. வதங்கறதுக்கு அப்புறமா நம்ம கீரை போட்டுக்கலாம். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காவும் பாத்தீங்கன்னா இதுலயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததா நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஃப்ரெஷ்ஷான்னு சொல்லி. இப்போ வந்து இதை வந்து எடுத்து அப்படியே நம்ம இந்த மசாலாவோட போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கீரைங்க. அப்படியே பறிச்சு எடுத்துன்னு வந்து சமைக்கிறோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ அடுத்து என்ன, அடுத்து நல்லா நம்ம பொறுமையா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுங்க. இது வந்து வேர்க்கடலை எல்லாம் போடாம செய்யறதுங்க. இப்படிதான் இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே போல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி ரெசிபி சொல்லுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணுங்க. ஏன்னா கீரையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். பருப்பு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காய் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் தாளிச்சுக்கலாம். சாதம் ரெடிங்க. அடுத்ததா முருங்கைக்காய் சாம்பார் ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வந்தா முருங்கைக்காய் வச்சு சாம்பார் செஞ்சாச்சு. அடுத்ததா முருங்கைக்கீரை பொரியல் களி இருக்குங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் இதெல்லாம் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாமா. பாய்.